Hi guys, வணக்கம். Welcome to my channel Urbanlady at work. இன்னைக்கு Burmese style street food recipe egg bejo எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் அண்ட் கார்லிக்கை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன், இரும்பு கடாய். பிகாஸ் அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ நீங்களும் இதே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அது ரொம்ப சாறு ஆகாது, பட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கிறிஸ்பி ஆனியன்ஸ் ரெடி. நான் கார்லிக் ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணுங்க. அதே சிம்மரிங் டெம்பரேச்சரில் வச்சு கோல்டன் ஃப்ரை பண்ணுங்க. Garlic golden fry vandiruchu. So now I'm going to transfer this to a plate. ஓகே, இப்போ எக் ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃப்ரைடு ஆயில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஜஸ்ட்டு ரெட் சில்லிஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் இப்போ கிறிஸ்பி ஆனியன்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வச்சுக்க போகிறேன். அண்ட் கிறிஸ்பி கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா அந்த கார்லிக்கை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது டேமரின் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சதை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக பர்மீஸ் ஸ்டைலுன்றதுனால, அவங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதுனால ஆன் ஸ்பாட் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. லைக் கிறிஸ்பி ஆனியனை வச்சுட்டு அந்த கார்லிக் வச்சுட்டு அதுக்கு மேலே டர்மரிக் ஜூஸு, லெமன் ஜூஸு, சால்ட் எல்லாமே ஆன் ஸ்பாட் ஆட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மேரினேட் ஆன மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். உங்களோட விஷ். ஸோ இப்போது நம்ம பாயில்டு எக்கை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக ஒரு நைஃப்பில் ஸ்லிட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஸ்லிட்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபில்லிங்கை எடுத்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. மெயினாக அந்த கார்லிக் பார்த்து வைங்க. ஸோ சூப்பராக ஆயிடுச்சு.
தட்ஸ் இட். இப்போ இதை கார்னிஷ் பண்ணணும். ஸோ ஒரு பிளேட்டில் இந்த எக்கை வச்சுட்டு அந்த கிறிஸ்பி ஆனியன்ஸை நான் கார்னிஷிங்க்கு ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது கூட நான் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஃப்ரைட் ஆனியன்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.